இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அந்த மர்ம வாகனங்கள் எது? திடீரென நடக்கும் மரணங்கள். இதெல்லாம் விபத்தா, திட்டமிட்டதா? பொள்ளாச்சியில் தொடரும் திகில். அரண்டு கிடக்கும் வாகன ஓட்டிகள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் எல்ஐஜி காலனியைச் சேர்ந்தவர் சம்சுதீன். இவரது மனைவி கீதா. இந்த தம்பதி மகிழ்வுடன் இணைந்து வசித்து வந்துள்ளனர். மேலும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பயிற்சி பெற்று வருகிறார் கீதா. இவர் கடந்த வியாழக்கிழமை மாலை தனது அம்மா வீட்டிற்கு செல்வதற்காக 2 சக்கர பேட்டரி வாகனத்தில் புறப்பட்டுள்ளார். அப்போது மாட்டுச்சந்தை அருகே உள்ள இரட்டைக்கண் பாலம் அருகே போய்க் கொண்டிருந்துள்ளார். அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று திடீரென மோதியதில் பைக்கில் சென்ற கீதாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதில் சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பகுதி மக்கள் இது குறித்து காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் விபத்தில் சிக்கியவர் வழக்கறிஞர் என்பதையும் அவர் எல்ஐஜி காலனியை சேர்ந்தவர் என்பதையும் உறுதி செய்தனர். மேலும் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது தொடர்பாகவும் விசாரணையை துவங்கியுள்ளனர். மோதியது என்ன வாகனம் என தெரியாமல் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதா அல்லது தொழில் நிமித்தமாக முன்பகை ஏதேனும் இருந்து அதன் அடிப்படையில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளதா என விசாரித்து வருகின்றனர். ஒருவேளை வாகனம் தெரியாமல் மோதியிருந்தால் தப்பித்து ஓடியிருக்க வேண்டாமே என்கிற ரீதியிலும் போலீசார் இந்த வழக்கின் போக்கை கண்காணித்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் மேற்கொண்டு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை செய்து வருகின்றனர். பொள்ளாச்சி மாட்டுச்சந்தை பகுதியில் பெண் வழக்கறிஞர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி பகுதியில் இது போன்ற அடையாளம் தெரியாத வாகனங்கள் மோதிவிட்டு நிற்காமல் தப்பித்து செல்வது தொடர்கதையாகி வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிணத்துக்கடவு கொண்டம்பட்டி பகுதியில் தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவர்கள் 2 பொள்ளாச்சி கோவை 4 வழி சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 2 சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இது குறித்த தகவலின் பேரில் வழக்கு பதிவு செய்த கிணத்துக்கடவு போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட அடையாளம் தெரியாத நபர்களையும் அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தையும் தேடி வந்தது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.